ஃபுட் கார்ட். இது வந்து வேற டிசைன் ஷேப் எல்லாம் இங்க வந்து கஸ்டமர் கொடுத்த கலர். இது பாத்தீங்கன்னா ஜீப் மாடல் செஞ்சிருக்கோம். இது கம்பார்ட்மெண்ட்ஸ் கஸ்டமைசேஷன் அவங்க எல்லாம் கொடுக்குற பிரைஸ் ரேஞ்சஸ் அவங்க நீட்ஸ் பொறுத்து எல்லாம். இதுல ஹீட் இருக்குங்க பாருங்க. இது அப்படியே எடுத்து பாத்தீங்கன்னா இங்க சைட்ல வந்து தண்ணி ஊத்து ஹீட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இங்க நம்ம பாக்குறது வந்து ஒரு சேட் கவுண்டர் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு சின்ன டிஸ்பிளே இருக்கு. பியூர் குட் குவாலிட்டி எல்லாம் பாருங்க. இதெல்லாம் தட்டினா கூட ஒன்றும் ஆகாது. இல்லாம எம்எஸ் பவுடர், இது பவுடர் கோட்டட். இதெல்லாம் ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஹாய் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார். நம்மளோட ஷாப் நேம், லொகேஷன் மட்டும் சொல்லிடுறீங்களா? சார் நம்ம ஷாப் நேம் வந்து அமலா கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ். இப்போ நம்ம லொக்கேஷன் வந்துட்டு எங்கே இருக்கோம்னா நம்ம கோயம்புத்தூர்ல குனிமுத்தூர்ல கிருஷ்ணா காலேஜ் ஆப்போசிட்ல போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கோம் சார். ஓகேங்க. இப்போ நம்ம மெயினாக என்னென்ன பண்ணுறோங்க சார்? சரிங்க, நம்ம கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ், பேக்கரி ஷோகேசஸ் நம்ம பண்றோம். பேக்கரிக்கு உண்டான எல்லா ஐட்டமும் பண்ணி கொடுத்துருக்கீங்க. எல்லா ஐட்டம் பண்றோம். இப்போ கஸ்டமைஸ் இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவீங்க? பண்ணி கொடுத்துருவோம். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் டிஸ்பிளே ஐட்டத்துல எனக்கு பாத்தீங்கன்னா ஸ்டவ் வேணும், அந்த மாதிரி கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவீங்க? என்ன கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவாங்க சார். நம்ம பிரைஸ் ரேஞ்சஸ்ல எப்படிங்க சார்? இது சீப் அண்ட் பெஸ்ட். இப்போ காலேஜ் பையன் ஈவன் வித் 20,000 rupees, இந்த 20,000 rupees கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிடல இதுலயே. ஓகே. அப்பனா ஒரு 20,000 ரூபாய் இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட் பண்ணி கொடுத்துருவீங்க? அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்க சார். நம்ம என்னென்ன டீடைல் பாத்துடலாங்களா? பாத்துடலாம். வந்து நம்ம வந்து ஃபுட் கார்ட் இது. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னன்னா இது ஒரு டிஸ்பிளே இருக்கு, ஹீட் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு. இதோட வேற ஸ்பெஷாலிட்டி என்ன, இது ஒரு மல்டி பர்பஸ் ஃபுட் கார்ட். ஓகே. இதுல வந்து நம்ம என்ன பர்பஸ்னு பண்ணிக்கலாம். டீ கவுண்டர், ஜூஸ் கவுண்டர், பரோட்டா, தோசைகள் என்ன பர்பஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஆடட் ஸ்டோரேஜஸ் வருது. நீங்க சொல்ற மாதிரி கஸ்டமைசேஷன் ஸ்டோரேஜஸ் இங்க வந்து நமக்கு நீங்க சொல்ற மாதிரி பர்னர் கஸ்டமைசேஷன் என்ன வேணா பண்ணிக்கலாம் இங்க. ஓகே. இப்போ இந்த டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 4 ரேக் வேணாலும் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவீங்க? பிரைஸ் ரேஞ்ச் பொறுத்து எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யார் யார் மேக்ஸிமம் எடுக்கலாங்க, என்ன பர்பஸ்க்கு வருங்க இது? இது பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா இந்த காலேஜ் பசங்க பாத்துக்கோங்க. இப்போ அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு இது மாதிரி கார்டு பர்ச்சேஸ் பண்ணி அவங்க சீப் அண்ட் பெஸ்டா இப்போ இந்த கார்டை பர்ச்சேஸ் பண்ணி நமக்கு அவங்களோட தொழில சைட் பிசினஸ் ஆரம்பிச்சிடல இதெல்லாம். ஓகேங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபுட் கார்ட். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த ஃபுட் கார்ட் இது என்ன டிஃபரன்ஸ் என்னன்னா இதுக்கு டிஸ்பிளே இல்லை, ஹீட் அட்டாச்மெண்ட்ஸ் இல்லை. இது ஜஸ்ட் நார்மல் ஃபுட் கார்ட். ஸோ இதுங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் ஃபுட் கார்ட்ஸ் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேரியன்ட் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. இப்போ கஸ்டமருக்கு பிடிச்ச கலர்ல நமக்கு வந்து ஃபுட் கார்ட் தயார் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு அவங்க சொல்ற மாதிரி பிரைஸ் ரேஞ்ச் கஸ்டமைசேஷன், கீழே ஸ்டோரேஜ் ரேக்ஸ் நமக்கு எவ்வளவு என்ன வேணா பண்ணிக்கலாம் அங்க கொடுக்குற பிரைஸ் ரேஞ்சஸ் பொறுத்து. இப்போ இதுல கலர் வேரியன்ட் வரும் இல்லைங்களா? என்ன கலர் வேணும்னு சொன்னா போட்டுடலாம். ஓகே. இப்போ இதுவும் சேம் தான் இல்லைங்களா? இது சேம் தான். டிஃபரன்ஸ் என்ன, அது டிஸ்பிளே இருக்கு, ஹீட் அட்டாச்மெண்ட்ஸ் இதுல கிளியரா நத்திங். ஓகே ப்ரோ. பாத்தீங்கன்னா நம்ம இது ஒரு வேற வெரைட்டி ஃபுட் கார்ட். இது வந்து வேற டிசைன் ஷேப் எல்லாம் இங்க வந்து கஸ்டமர் கொடுத்த கலர். இது பாத்தீங்கன்னா ஜீப் மாடல் செஞ்சிருக்கோம். இது அது இங்கேயே பாத்தீங்கன்னா இங்க பர்னர் அட்டாச் டிஸ்பிளே எல்லாம் இங்க இருக்கு. கஸ்டமர் சொல்ற கஸ்டமைசேஷன் எல்லாம் இங்க ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதோட வேற வேரியன்ட் கலர் தான் அங்க இருக்குது. இதுலயே வந்து பிளாக்கும் இருக்கு இல்லைங்களா? ஆமா, இது பிளாக் தான் இங்க இருக்குது. இதான் இதோட பிளாக் வேரியன்ட். இது வந்து பிளாக். இது பிளாக் வேரியன்ட். ஓகே. அட்லாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீப் மாதிரியே பண்ணிருக்கீங்க. ஆமா, இது நம்ம ஏன்னா பாக்குற ட்ரெண்டியா இருக்கணும், பீப்புள் அட்ராக்ஷன் வரணும். ஓகே. அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் டிஸ்பிளே. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே பக்காவா இருக்கு இல்லீங்களா? இதுல ஹீட் வேணாலும் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. இது மேக்ஸிமம் என்ன பர்பஸ்? இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் மல்டி பர்பஸ் தான். எல்லாம் எல்லாமே நம்மளது மல்டி பர்பஸ் தான். எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன ஷாப் ஓபன் பண்ணா அட்ராக்டிவ் வேணும் இல்லீங்களா? ஆமா, அட்ராக்ஷன் நல்லா இருக்கு இல்ல? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீலும் இருக்குங்களா? ஆமா, ஒரு ரியாலிட்டி காமிக்க நம்ம எல்லாம் அட்டாச் பண்ணிருக்கோம். அது போக கீழே வந்து பாத்தீங்கன்னா வீல் இல்லீங்களா? ஆமா, இது மூவபிள் டைப். இது ஏன்னா கஸ்டமர் கேக்குற மாதிரி இப்ப பெர்மனன்ட் அங்க எடுத்து வரோம்னா புஷ் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இல்ல ஒரு மூவபிள் வேணும்னா டயர் புஷ் பண்ணிடுவோம். இது ஒரு மினியேச்சர் ஃபுட் கார்டு. ஓகே. இது வந்து இந்த கலர் பாத்தீங்களா, நம்ம சொன்ன மாதிரியே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கலர் இருக்கு. இது மட்டும் இல்லாம காலேஜ் பசங்க எப்படின்னா ரொம்ப பெருசா அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அதனால இது வந்து ஒரு மினியேச்சரா அவங்க பிடிச்ச மாதிரி இந்த நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் பியூர் குட் குவாலிட்டி எல்லாம் பாருங்க. இதெல்லாம் தட்டினா கூட ஒன்றும் ஆகாது. அதுவும் இல்லாம எம்எஸ் பவுடர், இது பவுடர் கோட்டட். இதெல்லாம் இதுல வந்து டிஸ்பிளே வருங்க இல்லீங்களா? இது வந்து ஹாஃப் டிஸ்பிளே. இது ஓகேங்க. இதுல ஹீட் அட்டாச் ஆகாது. இது ஹீட் வேணாலும் பண்ணி கொடுத்துருவீங்க? பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் பசங்களுக்கு எடுக்கிறதுக்கு நல்ல வண்டி இல்லீங்களா? நல்ல வண்டி தான். ஃபுட் கோர்ட் ஒரு சின்ன ஒரு 20,000 ரூபாய் பட்ஜெட்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும்ல, ஒரு 20,000 இருந்து ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பட்ஜெட்ல பிரைஸ் ரேஞ்ச்ல அவங்க பொறுத்த கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே.
இதுவும் அதே தாங்க. முன்னாடி பார்த்த விட இது ஒரு வேற கலர் இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் இப்போ கஸ்டமர் பெர்மனண்டா ஒரு லொகேஷன்ல இந்த ஃபுட் கார்டு வைக்கணும்னா அப்படி புஷ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மூவ் பண்ற மாதிரி கடை உள்ள வெளியில அப்படின்னா நம்ம வீடு அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இங்க பாத்தீங்கன்னா இதே முன்னாடி சொன்ன மாதிரியே கம்பார்ட்மெண்ட்ஸ் கஸ்டமைசேஷன் அவங்க எல்லாம் கொடுக்குற ப்ரைஸ் ரேஞ்சஸ் அவங்க நீட்ஸ் பொறுத்தெல்லாம். ஸோ இப்போ இங்க நம்ம பாக்குறது ஒரு சேட் கவுண்டர் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு சின்ன டிஸ்பிளே இருக்கு, ஐட்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு சின்ன டிஸ்பிளே இருக்கு. இங்க உள்ள பாத்தீங்கன்னா இங்க ஒரு பர்னர் அட்டாச் இருக்கு. அங்க சொல்ற கஸ்டமைசேஷன் எல்லாம் பொறுத்து நம்ம இங்க பண்ணிக்கலாம். இங்க வந்து ஒரு பர்னர் ஏரியா ஒர்க் பண்ற ஏரியா, இங்க வந்து டிஸ்பிளே பாதி, இது நம்ம சாட் கவுண்டர். இது மேக்ஸிமம் சாட்டுக்கு யூஸ் பண்றது இல்லீங்களா? இது சாட் யூஸ் பண்ற கவுண்டர். ஓகே, நம்ம இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்டவ் வேணும், எக்ஸ்ட்ரா வேணாலும் பண்ணி கொடுத்துருவீங்க. இப்ப நம்ம அமலா கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்ல மேக்ஸிமம் கஸ்டமைஸ் நிறைய பண்ணி கொடுப்பீங்க. இங்க மேக்ஸிமம் கஸ்டமைசேஷன் தான் இருக்கு, அதிகமா இருக்கும் இல்லீங்களா? சைஸ்ல இருந்து எல்லாமே வேரியன்ட், சைஸ், கலர், ஸ்டோரேஜ் எல்லாமே இங்க எல்லாமே இருக்கும். இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைம் சாட் போடுறவங்களுக்கு சூப்பரா இருக்கு இல்லீங்களா? பார்ட் டைம் சாட் செம்மையா ஓடும். இதெல்லாம் இது ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லீங்களா? இது ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதெல்லாம் நல்ல குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது ஒன் ஆஃப் தி மல்டிபர்பஸ் தான். ஒரு சுமார் குட்டி பிசினஸ் ஆரம்பிக்கணும், ஒரு வேஃபல் பிசினஸ் இல்லைன்னா ஒரு ஸ்வீட் கார்ன் என்ன பிசினஸ், ஒரு மல்டிபர்பஸ் ஆரம்பிச்சது இதை. ஸோ இது பாத்தீங்கன்னா நல்ல ஃபுட் பண்ணி காமன் தான். இதுக்கு பின்னாடி ஸ்டோரேஜ் இருக்கு, நம்ம பர்னர் வச்சுக்கலாம், கஸ்டமைசேஷன் எல்லாம் பண்ணிக்கலாம். இது ஒரு மினியேச்சர் பீஸ், அப்புறம் ரேஞ்ச் எல்லாம் அது பொறுத்து தான் இருக்கும். பேர் வந்து பைன் மாரி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமம் ஹோட்டல் யூஸ் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இங்கே வந்து கிரேவி சூட் பண்ணுறதுக்கு இருக்குது. அது மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட்ஸ் கஸ்டமர் பொறுத்த சைஸஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஸ்டீம் அட்டாச், உங்களுக்கு தெரியும் பைன் மாரினா கன்ஃபார்ம் ஸ்டீம் அட்டாச் தான் இருக்குது. இதில் இது மேக்ஸிமம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் மல்டிபிள் சட்னிஸ், குழம்பு இதெல்லாம் ஊற்று நல்லா இருக்குதுங்க. அப்படிதான். இதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கஸ்டமர் கேட்குற மாதிரி டிசைன்ஸ் சைஸ் போட்டுக்கலாம். இதுல போட்டுக்கலாம். இதுல ஹீட் இருக்குங்க பாருங்க. இது அப்படியே எடுத்து பாத்தீங்கன்னா இங்க சைடுல வந்து நம்ம தண்ணி ஊத்தி ஹீட் பண்ற மாதிரி இருக்கும். ஹீட்டரோட கனெக்ஷன் அது. இங்க தண்ணி ஊத்தி மாதிரி நம்ம சூட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு சூடாவே கொடுத்துட்டு இருக்கலாம். இதே நம்ம ஜூஸ் கவுண்டர். இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு மினியேச்சர் சைஸ் தான். நம்ம கஸ்டமர் சொல்ற மாதிரி நமக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம சிங்க் இருக்கு, ஒர்க் ஏரியா இருக்கு. இங்க கீழே கேபின், ஸ்டோரேஜ் கேபின் வேணா ஆட் பண்ணிக்கலாம். இங்க இது வந்து நம்ம ஜூஸ் கவுண்டர். இங்க டிஃப்ரெண்ட் சைஸ், கலர். இது ஒரு டேபிள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேபிள். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஹோட்டல் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டினா ஒரு ஸ்பேஸ் சேவர் மாதிரி. அப்புறம் மற்ற பாத்தீங்கன்னா சேர் வழி இழுத்து வைக்கணும், ஸ்பேஸ் எக்ஸஸ் இது எப்படி இல்லை, நம்ம இழுத்து போட்டு சேர் இப்படி வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, யூஸ் முடிச்சுன்னா திருப்பி உள்ள வைக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஸ்பேஸ் சேவிங்க்கு நல்லா இருக்கும் இல்லைங்களா? நல்லா இருக்கும். இப்போ எனக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 எண்ணெய் இருக்குங்களா? ஆமா. எனக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 எண்ணெய் வேணும்னாலும் பண்ணி கொடுத்துருவோம். லென்த் இன்க்ரீஸ் பண்ணி கஸ்டமர் கேட்கற ரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். இங்க இந்த டேபிள் நம்ம டீ கடை யூஸ் பண்ண டேபிள். இந்த டேபிள் பாத்தீங்கன்னா இது மேல நம்ம கிரானைட் வச்சுக்கிறோம். இது அதோட பெரிய சைஸ். ஸோ இந்த டேபிளே நமக்கு மேல இந்த ஸ்டீல் டேபிள் டாப் வச்சுக்கலாம், அது இல்லாம கிளாஸ் டைப்போட வச்சுக்கலாம். இங்க ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் டீக்கு வரும், டீ ஷாப்புக்கு வரும். டீ ஷாப் இதெல்லாம் டீ ஷாப் வரும். இது ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்தி போட்டுக்கலாம். இது வந்து ஹோட்டல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லீங்களா? யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது நம்ம முன்னாடி பார்த்த டேபிள் தான். இது வந்து ஒரு நார்மல் டேபிள், நம்ம ஃபோல்டபிள், கீழே லெக் ஃபோல்டபிள் டேபிள். இது த்ரீ சிங்க் ஸ்டாண்ட். இது நம்ம சிங்கா யூஸ் பண்றது, வால் மவுண்டட் சிங்க். இது வந்து பாத்தீங்கன்னா செவுத்துல மாட்டிக்கலாம் இல்லீங்களா? ஆமா, இது நம்ம செவுத்துல மாட்ட யூஸ் பண்ற மாதிரி இந்த சிங்க் இதெல்லாம். ஓகே, ஸோ இது பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபிஷ் கவுண்டர். இங்க வந்து நம்ம ஃபிஷ் எல்லாம் அரேஞ்ச் பண்ற மாதிரி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இங்க ட்ரெயின் பைப், நம்ம அந்த ஐஸ் மெல்டர் தண்ணி வர ட்ரெயின் பைப் இங்க அட்டாச்சா இருக்கும். இது நம்ம ஃபிஷ் கவுண்டர். இது ஃபிஷ் கவுண்டர். ஓகே, இது ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதெல்லாம். ஓகே, இது பாத்தீங்கன்னா இது ஒரு டீ கவுண்டர். இது நம்ம எப்படின்னா பின்னாடி நமக்கு ஸ்பேஸ், ஒர்க் ஏரியா இருக்கு. அவங்க கஸ்டமர் சொல்ற மாதிரி சிங்க், அது மட்டும் இல்லாம பர்னர் இங்கெல்லாம் ஃபுல் அட்டாச் பண்ணிக்கலாம். இங்க இதெல்லாம் கஸ்டமர் கஸ்டமைசேஷன். இங்க வந்து கம்பார்ட்மெண்ட் வச்சுக்கலாம். கம்பார்ட்மெண்ட்லாம் வச்சுக்கலாம் இங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு நார்மல் சிம்பிள் கவுண்டர். இது எப்படின்னா நம்ம பாப்கார்ன் பார்க்கறது, நார்மலா சாட், இதெல்லாம் சிம்பிள் டிஸ்பிளே. எல்லாம் இது பாத்தீங்கன்னா நமக்கு சொல்ற மாதிரி கஸ்டமைசேஷன், சைஸ் எல்லாம் நம்ம டிஸ்பிளே எல்லாமே கஸ்டமர் கிளையன்ட்க்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா மூவ் ஆயிட்டு இருக்கு இல்லீங்களா இந்த டைப்ல? ஆமா, இந்த டைப் நிறைய மூவ் ஆயிட்டு இருக்குது. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கு ரவுண்ட் வேணும், இல்லனா இந்த இடத்துக்கு ஒரு ஸ்டவ் வேணும், அதனால பண்ணி கொடுத்துருவீங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா இது வந்து அவங்க ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒரு பாக்ஸ் வச்சுன்னா அவங்க கஸ்டமர் எடுத்துட்டு போற மாதிரியும் இங்க ஒரு எடுத்துட்டு போற மாதிரி இந்த கவுண்டர். இது கவுண்டர், இது பார்சல் கவுண்டர் இல்லீங்களா? பார்சல் கவுண்டர். இது அதாவது நம்ம கீழ வந்து பார்சல் பண்ணிட்டு மேல வந்து அடுக்கிக்கலாம் இல்லையா? மேல அடுக்கிக்கலாம் இங்க. ஓகே,
இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து ஹோட்டல் பர்பஸ்க்கு நல்லா இருக்கும். ஆமா, ஹோட்டல் பர்பஸ் நல்லா இருக்கும். இதெல்லாம் ஃபுட் கார்ட் போய் பார்த்துருந்தோம். இப்போ வந்து நம்ம பேக்கரி ஷோகேஸ் பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா இது டைப் ஆஃப் பேக்கரி நம்ம சொல்ற மாதிரி கஸ்டமர் கொடுக்க பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணதெல்லாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் சைஸஸ் எல்லாம் கொடுப்போம். இதே அதே மாதிரி வேற ஒரு ஷேப் அண்ட் சைஸ் இது டிஃப்ரெண்ட் லேசர் கட்டிங் போட்டு அவங்க பிடிச்ச மாதிரி கஸ்டமர் கொடுக்குற டிசைனை போட்டு நம்ம போடுவோம். இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு கேஷ் கவுண்டர். ஸோ இது என்னன்னா இங்க அட்டாச் ஒரு ரேக் வருது நம்ம கேஷ் ஸ்டோர் பண்றதுக்கு. பிளஸ் இங்க ஒரு டிஸ்பிளே வருது, சாக்லேட் டிஸ்பிளே. அப்படி இது பாத்தீங்கன்னா ஒரு பப் சீட்டர். ஸோ இங்க வந்து மொத்தமா 3 ரேக் இருக்கு. கஸ்டமர் சொல்ற மாதிரி ரேக் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இது ஒரு பப் சீட்டர் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு சாக்லேட் கவுண்டர் இல்லைன்னா ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் கவுண்டர் மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல போட்டுக்கலாம். இதுல சாக்லேட் ஸ்டோர் பண்ணி ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா மூடி எல்லாம் வந்துருங்களா? இதுக்கு இதெல்லாம் மூடி வந்துரும். ஓகே, நெக்ஸ்ட்ங்க ப்ரோ, இது பாத்தீங்கன்னா இது ஒரு வேற டைப் ஆஃப் பேக்கரி ஷோகேஸ். இது கஸ்டமர் சொல்ற மாதிரி இங்க பாருங்க. இதுல அவங்க அட்டாச் சிம்பிளான ஈஸி மூவபிள் டோர்ஸ், ரேக்ஸ், அவங்க கொடுக்குற கலர்ஸ் வேரியன்ஸ் எல்லாம் சைஸஸ் எல்லாம் இங்க பண்ணிக்கலாம். கார் ஐட்டம் ஸ்டோர் பண்றது. இது வேற ஒரு ஃபெசிலிட்டிஸ்னா ஒரு ஹீட், ஒரு சின்ன ஹீட், லைட்டான ஹீட் கொடுக்குற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் டைப் ஷோகேஷஸ். இது ஒரு கிளாஸ் ட்ரே இதெல்லாம் இருக்கு. இப்போ கஸ்டமர் கொடுக்குற மாதிரி டிசைன், ஷேப், சைஸ், கலர்லாம் நம்ம போட்டு பண்ணிட்டு இருக்குது. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன வேணா கார மேக்ஸிமம் ஸ்வீட், பிஸ்கெட் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் ரேக் வைஸ். அதுக்கு